அன்னம் அருந்தி கொண்டிருக்கும் அன்பர்கள் பயனாளிகளாக இருந்தால் மீண்டும் அவர்களை ஆடைகளை பெற்றுக் கொள்ளலாம். மற்ற அன்பர்கள் மட்டும் தற்போது உடனடியாக வந்து ஆடைகளை பெற்று செல்லுமாறு வேண்டுகொள்கின்றோம். அடுத்ததாக வரும் அன்பர்களுக்கு ஆடைகளை வழங்கி கௌரவிக்குமாறு அருமனை பேரூராட்சி தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு சிபி சுஜி ஐயா அவர்கள் தங்கள் கரங்களால் அன்பர்களுக்கு ஆடைகளை வழங்கி சிறப்பிக்க வேண்டுகிறோம். உன்னியூர் கோணத்தை சார்ந்த சீடா அவர்கள், மாரத்துக்கோணம் பகுதியை சார்ந்தவர், காட்டுளை பகுதியை சார்ந்த சின்னத்தங்கம் அவர்கள், சாரூரை சார்ந்த எல்சி அவர்கள், சூட்டூர்கோணம் பகுதியை சார்ந்த ரெசீனா அவர்கள், செண்பகச்சேரியை சேர்ந்த மீனாட்சி அவர்கள், கைதட்ட மாட்டீங்களா? நல்லா கரவல் எழுப்புங்க. அடுத்ததாக செண்பகச்சேரியை சேர்ந்த சீலா அவர்கள், ஒத்தையல் விலையை சேர்ந்த ராஜம், வள்ளங்குழியை சேர்ந்த செல்லம்மா அவர்கள், அம்பலக்கடை பகுதியை சேர்ந்த சின்னம்மா அவர்கள், அம்மன் கோயில் விலையை சார்ந்த சரசம்மா அவர்கள், செண்பகச்சேரியை சேர்ந்த ஜெயக்குமாரி அவர்கள். அடுத்ததாக நெல்லிமூட்டு விலையை சார்ந்த லீலை அவர்கள், கோட்டைக்கழகம் பகுதியை சார்ந்த தங்கம் அவர்கள், செண்பகச்சேரியை சார்ந்த தங்கம் அவர்கள், அதே செண்பகச்சேரியை பகுதியை சார்ந்த அன்னம்மா அவர்கள், கொல்வேல் பகுதியை சார்ந்த சுந்தரி அவர்கள், அடுத்ததாக பள்ளிக்கோணம் பகுதியை சேர்ந்த சரோஜா அவர்கள், அடுத்ததாக அன்பர்களுக்கு ஆடைகளை வழங்கி சிறப்பிப்பதற்காக சேவா பாரதியின் மாவட்ட தலைவர் திருமதி சுமதி மனோகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றார். அவர்கள், அதே பகுதியை சார்ந்த தெய்வானி அவர்கள், அம்பலக்கடை பகுதியை சார்ந்த உஷா, செண்பகச்சேரி பகுதியை சார்ந்த பிச்சி அவர்கள், இளங்கவிலையை சார்ந்த ரெமினி அவர்கள், வெள்ளாங்கோடு பகுதியை சார்ந்த மரியம்மா அவர்கள், சாரூர் பகுதியை சார்ந்த ஞானம்மா அவர்கள் அன்புடன் வேண்டுகிறோம். கைதட்டவங்களை பின்னாடி போயிருப்பாங்க. பகுதியை சேர்ந்த ரசிதா, நெட்டத்து விலையை சேர்ந்த செல்லம் அவர்கள், பூவன் விலையை சேர்ந்த தங்கம்மை அவர்கள், காட்டுவிலை பகுதியை சேர்ந்த சரசம்மா அவர்கள், தச்சூர் கோணம் பகுதியை சேர்ந்த சரோஜா அவர்கள், மாத்தூர் கோணம் தேவி அவர்கள், தென்காசி பகுதியை சேர்ந்த
ஆடை தானம் வழங்கி சிறப்பிப்பதற்காக குளிச்சல் ஐயா செல்லன் அவர்கள் என்பதை அழைக்கின்றோம். பள்ளிக்கோணம் பகுதியை சார்ந்த சலோமி அமலா அவர்கள் ஆடை தானம் பெற்று செல்லுமாறு என்பதை அழைக்கின்றோம். மாடத்து விலையை சார்ந்த கமலம், பள்ளிக்கோணம் பகுதியை சார்ந்த தாசம்மாள், கருப்பில விலையை சார்ந்த தெரசம்மாள், மேல்புறம் பகுதியை சார்ந்த செல்லம்மாள், சூழியலை சார்ந்த செல்லம், ஆவை பகுதியை சார்ந்த வேலம்மாள், துண்டுவிலையை சார்ந்த கருணைப்பதியில் அறக்கட்டளை தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கவனிக்கிறார்கள். அடுத்ததாக குளிச்சல் ஐயா செல்லன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அறக்கட்டளை உறுப்பினர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அறக்கட்டளை நிர்வாகி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக நமது அருமனை உதவி கிராம அலுவலர் ஐயா கார்த்திகேயன் அன்னார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக அறக்கட்டளை செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நமது நல்லாசிரியர் புலவர் கு ரவீந்திரன் ஐயா அவர்கள் MA MPhil அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. சேவா பாரதியின் மாவட்ட தலைவர் நமது அறக்கட்டளை தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அனைவரும் கரகோஷம் எழுப்பி சிறப்பிக்குமாறு வேண்டுகின்றோம். அகில திரட்டு அறப்பாடசாலை மாணவ மாணவியர்களுக்காக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு நடுவர்களாக பணியாற்றி மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கி விழாவினை சிறப்பிக்க வருகை தந்த அம்பலக்கடை பகுதியைச் சேர்ந்த ஐயா திரு KC விஜயபால் அவர்களையும் TNSTC அவர்களையும் தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து புண்ணியம் அன்பர் சங்கத்தின் தலைவர் ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் மணிமண்டபம் பகுதிக்கு அன்புடன் அழைக்கின்றோம். அண்ணா அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக அருமனை பேரூராட்சியின் உதவி தலைவர் ஐயா சந்திரசேகர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த திருக்கல்யாண ஏடுவாசிப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஐயாவின் அருளை பெற்று இந்த இடத்தையே ஒரு தர்மயுகமாக தர்மபதியாக மாற்றிக் கொண்டிருக்கின்ற தர்ம உலக பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்துவதற்காக பல பகுதிகளிலிருந்து இங்கு வருகை தந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே படித்த மாணவர்களுக்கு பொருளுதவியும் தையல் இயந்திரமும் ஆடை தானமும் வழங்குவதற்காக வருகை தந்த சமுதாய பெரியவர்களே, சான்றோர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொண்டு இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது எப்படி வைகுண்டத்திலே ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றதோ அந்த கலியுகத்திலே கலியை அறப்பதற்காகவும் எப்பொழுதெல்லாம் இந்த நாட்டிலே தர்மம் அளிக்கப்பட்டு அதர்மம் கோலோச்சுகின்றதோ அந்த நேரத்திலே அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பதற்காக இறைவன் பூலோகத்திலே அவதரித்து தர்மத்தை காப்பதாக சொன்னாரோ அதற்காக உருவகித்த இந்த நல்ல நேரத்திலே அந்த எம்பெருமான் இங்கே வந்திருந்து வைகுண்டநாதனுடைய அருளாசியை அனைவருக்கும் எடுத்து குறைத்துகின்ற சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகின்றது. இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம்
அன்றைக்கு வைகுண்டத்திலே நடந்திருந்ததென்றால் இன்றைக்கு நீங்கள் அனைவரும் அங்கிருந்து அந்த திருக்கல்யாண நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்த இந்த கருணைப்பதி நிர்வாகிகளை எல்லாம் என்ன சொல்லி பாராட்டுவது என்பது எனக்கு தெரியவில்லை. தாளக்கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்றும் இந்த உலகத்திலே எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் ஏழைகளுக்கு இறங்குகின்ற மனநிலைமையை உருவாக்கி நல்லதே செய்கின்ற நல்ல நிலைமை உருவாக்குகின்ற நல்ல மனிதர்களை உருவாக்கி வைக்கின்ற இந்த நல்ல சூழலை நாம் சிந்தித்து பார்த்தோமேயானால் இங்கே ஏடு வாசிப்பு நிகழ்ச்சி நடத்திய நேரத்தில் அழகாக சொன்னார்கள், எதையும் ஒரு மனிதன் கொண்டு வரவில்லை, எதையும் கொண்டு போகவும் இல்லை. எதையும் கொண்டு போகவில்லை என்று நாம் நினைத்து விட்டால் எல்லோருக்கும் ஒரு எண்ணம் வந்துவிடும், எதையும் நாம் கொண்டு வரவில்லை, எதையும் நாம் கொண்டு போகவில்லை என்றால் எதற்காக நாம் நன்மையை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் கூட வந்துவிடலாம். உண்மை என்னவென்றால் நாம் எதையும் கொண்டு செல்வதில்லை, ஆனால் ஒன்றை நாம் விட்டு செல்கின்றோம். அந்த விட்டு செல்கின்றதை நாம் நினைவு கூற வேண்டும். அந்த விட்டு செல்வதற்காக நாம் வாழ வேண்டும். எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் பிறந்த சில நாட்களிலேயே அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கின்றார்கள். அந்த பெயர் வைக்கின்ற நிகழ்ச்சி என்னவென்றால், இறைவன் எப்படி ஒரு மனிதனை பிறக்குகின்றான் என்றால், ஒவ்வொரு மனிதனும் பஞ்சபூதங்களான மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கின்ற நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கின்ற ஓம் நம சிவாய என்கின்ற இந்த பஞ்சபூதங்களான அந்த உடம்பானது, பூத உடம்பானது இங்கே புறப்படுகின்றதென்றால், மனிதனாக பிறக்கின்றதென்றால் முந்திர ஜென்மத்திலே செய்கின்ற கர்ம வினைகளுடைய பயனாக அவன் மனிதனாக பிறந்திருக்கின்றான். அந்த மனிதனுக்கு ஒரு பெயர் சூட்டுகின்றார்கள். அவன் இந்த பூலோகத்தை விட்டு செல்கின்ற பொழுது அவனுடைய பெயர் அந்த பெயர் அந்த உடம்பை விட்டு மாறிவிடுகின்றது. ஆனால் அந்த பெயர் நிலைத்திருக்கின்றது. அந்த பெயரை நிலைக்க வைக்கின்ற இன்றைக்கு ஏபி ராஜன் இங்கே வந்து உரையாற்றுகின்றேன் என்றால், எனக்கு மரணம் ஏற்பட்டால் என்னுடைய பூத உடம்பு இந்த உலகத்தை விட்டு செல்கின்றது என்றால் என்னுடைய பெயர் நிலைத்திருக்க வேண்டும். இந்த பூலோகத்திலே பலருடைய பெயர்கள் நிலைத்திருக்கின்றது. அதுபோன்று நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பெயரை நிலைக்க வைப்பதற்காக, பெயரை நிலைக்க வைக்க வேண்டும் என்றால், இறைவா என்னுடைய பெயரை நிலைக்க வைத்துவிடு என்று சொன்னால் நடக்காது. அதற்காக நாம் தர்மம் செய்ய வேண்டும், பிறருடைய சொத்தை அபகரிக்காதிருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இன்னொருவனுக்கு தீங்கு செய்யாத, பொறாமைப்படாத, பேராசைப்படாதவர்களாக நாம் மாற வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய பெயரை நிலைநாட்டுகின்றவர்களாக உருவாக வேண்டும். அதற்குரிய எல்லா பாக்கியத்தையும் இந்த ஐயா வைகுண்டநாதன் எம்பெருமான் உங்களுக்கு அருள்வார் என்று கூறியும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அந்த நல்ல பெரியவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் வைகுண்டநாதனுடைய அருள்வாசி பரிபூர்ணம் நிறைந்து கிடைக்க வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஐயாவளி தாங்களுடைய இன்றைய தினம் திருவேடு வாசிப்பு நிகழ்ச்சி, திருக்கல்யாண நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. அனைத்து பக்தர்களும் திருக்கல்யாணத்திற்கு வரும்போது நாம் எப்படி சீர்வரிசைகள் கொண்டு வருகின்றோமோ அதே போன்று அத்தனை பக்தர்களும் சீர்வரிசைகள் இங்கே கொண்டு வந்து சமர்ப்பித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியிலே நாம் பலவிதமான நல உதவிகள் இந்த ட்ரஸ்டினுடைய பேரிலே பல பெரியவர்கள் இங்கே வழங்கியுள்ளார்கள். இப்படி சீரும் சிறப்புமாக ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அத்தனை பேரையும் ஐயா என்ன சொன்னாரோ, ஒரே கொடியின் கீழ் ஆழக்கண்ணீர் என்ற சொல்லுக்கிணங்க அத்தனை பேரையும் இங்கே அரவணைத்து சிறப்பித்து அத்தனை பேருக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றார் ஐயா அவர்கள்.